என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது என்றால் அதற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது என்றுதான் பொருள். மக்கள் பார்க்க வேண்டும், பார்த்து ரசித்து பழகி அதனுடைய பலன்களை எய்த வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற காரணத்தினாலேயே அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சியில் நமக்கு தரப்படுகிறது. அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு ஹர்ஷத் 5ஆம் வகுப்பு, அர்ச்சனி ஸ்ரீ 3ஆம் வகுப்பு, ரவிசங்கர் 6ஆம் வகுப்பு, 3, 5, 6ஆம் வகுப்பு. பாருங்கள், வயது வித்தியாசம் இல்லாமல் செய்ய வந்திருக்கிறார்கள். அவர்கள் அவினாசி ஏகேஆர் அகாடமி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், அங்கே உள்ள பள்ளி மாணவர்கள் அத்தனை பேருக்கும் கட்டாய பாடம். சங்கர் யோகா மாஸ்டர் அங்கே எல்லாத்துக்கும் அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அவர்கள் விபரீத ஏகபாத ஆசனத்தையும் மத்தியிலே உள்ள பையன் கர்ப்பாசனத்தையும் செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் ஆசனத்தை செய்ய ஆரம்பிங்கள், பார்க்கலாம். இப்பொழுதெல்லாம் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. இந்த ஆசனம் ஒன்றே அவர்களை முழுமைப்படுத்திவிடும். பத்மாசனத்தில் தான் செய்ய வேண்டும் என்பதல்ல, சுகாசனத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரியான ஆசனங்களை செய்யலாம். பாருங்கள், ஏகபாத ஆசனத்தில் எத்தனையோ வேரியேஷன்ஸை சங்கர் அவர்கள் மாணவிகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை வலிவு, நெளிவு, சுழிவு, அத்தனை உடம்புகளும் நெளிக்கப்படுகின்றன. உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள உறுப்புகள் அத்தனையும் வேலை செய்கின்றன. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை நாடி நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அடுத்த காலை மடக்கி செய்யுங்கள். இடது காலை மடக்கி செய்தால் வலது காலை மடக்கி செய்யணும். அப்பொழுதுதான் அது மாற்றாசனம் என்று பெயர். அதற்கு ஆசனத்திற்கு முழுமையான பலன் கிடைக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்யணும். அப்படியே திரும்ப, திரும்ப, நல்ல திரும்ப செய்யுங்க. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். ஆகவே நீங்கள் சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, நடுத்தர வயதினர்கள், பெரியவர்கள் யாவரும் இந்த கலையை பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.